மனிதனுக்கு ஊதியம் எப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு பள்ளம் நோண்டுறான், ஒரு 6 அடி பள்ளம் நோண்டுறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் செலவாகும். நல்லா கவனிங்க. அது ரொம்ப நுட்பமான ஒரு அறிவியல். அது பொருளாதாரத்தை எப்படி கணக்கிட்டு ஊதியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒரு 6 அடி வெட்டுறதுக்கு அவருக்கு ஒரு 5 கிலோ அரிசி செலவாகும் அப்படின்னா, அவன் அந்த வேலையை முடிச்ச பிறகு 5 கிலோ ஆற்றல், அந்த 5 கிலோ அரிசி செலவான ஆற்றல் எவ்வளோ நமக்கு உடம்புல கிடைக்குமோ அதை வைத்து கொண்டு அந்த 6 அடி பள்ளத்தை நோண்டுவதற்கு அவனுக்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்டது 5 கிலோ அரிசிக்கான செலவும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 5.5 கிலோ அரிசிக்குள்ள ஊதியத்தை கொடுத்துருக்காங்க. ஆற்றல் எவ்வளோ செலவாயிருக்கோ, அந்த மனிதனுக்கு ஆற்றல் எவ்வளோ செலவாயிருக்கோ அந்த வேலை செய்வதற்கு அதுக்கு ஈடாக ஒரு ஊதியம் கொடுக்கப்பட்டது. அந்த ஊதியம் மிக பெரும்பான்மை நேரத்தில் உணவு சார்ந்த விஷயங்களாக இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ கணக்கீடு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க.